ஹாய் நண்பா, கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. நான் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில நிறைய ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு சப்சிடரி யூனிட் தான் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது நம்ம தமிழகத்துல சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. நவரத்னா பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் தான் அரசு நிறுவனம், அரசு வேலைவாய்ப்பு. தற்பொழுது இந்த சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து நான் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 60 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. உதவியாளர் கேட்டகரியில் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர் ஜாப் வந்திருக்குதுங்க. ஸோ ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் 40 காலியிடங்கள் இருக்கு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 10 காலியிடங்கள் இருக்கு, எலக்ட்ரிக்கல்ல 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 5, மொத்தமாக 60 காலியிடங்கள் இருக்கு. போஸ்டிங் ஆல்சோ நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கிறதுனால தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்ல வேகன்சி இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க. அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBCனா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இது வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வர்றதுனால, அதில் உதவியாளர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோவில் கெமிக்கல் இல்லைனா பெட்ரோலியம் இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டடான ஜாப் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் டிப்ளமோ படிக்கல, ஆனால் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க. பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியை வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். SC ST கேண்டிடேட்னா 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா போதுமானது. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 3 வருடங்கள் ரிலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டில் இருந்தால் ஓகே அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்த விஷயம் தான், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜாப் இருக்கா, ஆயில் கம்பெனியில் ஜாப் இருக்கா, அண்ட் எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லைக் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு ஜாப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சேம் 3 இயர்ஸ் ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டிசிப்ளின் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலைகளுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஜூனியர் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலில் முடிச்சிருந்தாலோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. 3 இயர்ஸ் மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். செலக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. பொதுவாக இந்த ஆயில் கம்பெனியில், அதுவும் அரசு ஆயில் கம்பெனியில் ஜாப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி CBT எக்ஸாம் மூலமாக ஹையரிங் எப்பமாவது தான் ரேராக வரும். இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கூட ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு தான் விட்டுருந்தாங்க, இப்போ வந்திருக்கு. அதுவும் CBT மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இன்டர்வியூ கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்ச மாதிரி தான். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அண்ட் ஜாபை பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மற்றபடி இன்டர்வியூ கிடையாதுங்க. 120 கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த 120 கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் டிசிப்ளின் நாலேஜஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு செப்டம்பர் மந்த்தில் இல்லைனா அக்டோபர் மந்த்தில் இருக்கும். எக்ஸாம் சென்டர் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். சென்னை போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். சேலரி பார்த்தீங்கன்னா இது இளநிலை உதவியாளர் கேட்டகரியில் வர்றதுனால 25,000 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்தில் 40,000 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பளம் எடுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்க்கு போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், அதாவது SC ST கேண்டிடேட்லாம் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள்.
பிஃபோர் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னா அதை பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால, அதுவும் சிபிசிஎல்ல ஜாப் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.